ஹாய் ஃபேமிலி, இன்றைக்கி என்ன வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். டீ அடிச்சுக்கலாம். ப்ளீஸ் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். லைக்கே வர மாட்டேங்குது, வியூஸும் வர மாட்டேங்குது. என்ன சாப்பாடு பார்க்கலாம். அரிசியில் இருக்க சாப்பாடு தாங்க. குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுருக்கேன். கடுகு பொரிஞ்சுக்கப்புறம் எல்லாம் போட்டு அரிசி பருப்பு சாதத்துக்கு என்னென்ன வேணுமோ தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகாய், பூண்டு, கேரட்டு, ஒரு பருப்பு ஊற வச்சுருக்காங்க. அரிசி வச்சுருக்காங்க. எண்ணெய் இன்னும் சூடாகுது. எண்ணெய் சூடாகுது. வெங்காயம் போட்டுக்கலாம். பூண்டு கொஞ்சம் போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. வரமிளகாய் போட்டுக்கலாங்க. வெங்காயம் ரொம்ப வேக தேவையில்லைங்க. கம்மி பதமாக வந்தேன். கொஞ்சம் லைட்டாக வெந்தால் போதும். வெங்காயம் அதிகமாக வேக தேவையில்லை. எண்ணெய் கொஞ்சம் நிறைய வெட்டிங்க. அரிசி தக்காளி போட்டுக்கலாங்க. தக்காளி சீக்கிரம் வேகிறதுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டாச்சுங்க. பார்க்கலாம். தக்காளி கொஞ்சம் வேகட்டும். நல்லா வெங்காயம் இந்த அளவுக்கு என்ன போதுங்க. தக்காளி இப்போ வேகட்டும். தக்காளி வெந்துருச்சுங்க. பொடி எதுவுமே போட தேவையில்லைங்க. மஞ்சள் போட்டு கொஞ்சோன்னு வீட்டில் அரைச்சி மசாலா பொடி லைட்டாக போட்டால் போடுங்க. இது வீட்டில் அரைச்சி மசாலா பொடிங்க. பூண்டு நல்லெண்ணெய் போட்டு இது பண்ணி வச்சுருக்குறாங்க. இவ்வளோ போட்டால் போதுங்க. ரொம்பலாம் போட தேவைங்க. அவ்வளோதாங்க. கேரட் போட்டுட்டேங்க. உருளைக்கிழங்கு அரிஞ்சு போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாகவே அரிஞ்சுக்கலாங்க. ஒரு வணக்கம் வச்சுக்கலாம்.
2 கிளாஸ் அரிசிங்க, 1.5 சொம்பு தண்ணி வச்சா போதும். போதுங்க, 1.5 சொம்பு தண்ணி ஊற்றினா போதுங்க. கொதிக்கிட்டுங்க. கொதிச்சதுக்கப்புறம் அரிசி போட்டு மூடி வச்சுருவோம். மூடி வைக்கும்போது நெய் லைட்டாக ஊற்றணுங்க. இப்போ வாங்க சாமான கழுவலாம். பாத்திரம் கழுவிக்கலாங்க. பாத்திரம் கழுவிட்டு செல்ஃபெல்லாம் தொடச்சி விட்டு அப்புறம் ஊட்ட வச்சு விட்டுறலாங்க. வீட்டை போட்டு பாப்பாவை தூங்க வைக்கணும். தம்பிக்கு இந்த ஸ்கூல் லீவுங்க, சனிக்கிழமை. வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீடு வலிச்சுட்டு தண்ணி ஊற்றிட்டு சாப்பாடு சனிக்கிழமை சாமி கும்பிட்டு காகத்துக்கு சாப்பாடு வைக்கணுங்க. காகத்துக்கு சாப்பாடு வச்சுட்டு சாப்பிட்டு பேங்க் போகணுங்க. போய் தம்பி அக்கௌண்ட்டில் காசு கொஞ்சம் போட்டு வரணும். கையில் இருந்தால் காசு செலவாகிட்டு தாங்க இருக்கும். பிறந்தே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வச்சதை அவங்க படிப்புக்கு ஆகுங்க. நம்ம ஒரே மட்டெல்லாம் கட்ட முடியாது. எவ்வளோ காசு வந்தாலும் நம்மளுக்கு செலவாயிட்டே தான் இருக்குங்க. அவ்வளோதாங்க. அப்புறமேல் பார்க்கலாம். அம்மனை கழுவிட்டு தண்ணி காயுதுங்க. தண்ணி காயிட்டும். அடுப்பு பற்ற வச்சுட்டு போனால் தண்ணி காஞ்சிட்ருக்குங்க. அதுக்குள்ளே வீடு வெளிச்சிடலாம். தண்ணி இன்னும் காயணும். இப்போ தான் ஊற்றி வச்சுருக்குறேங்க. வீடு வலிக்கலாங்க. தீ எரிஞ்சிட்ருக்கட்டுங்க. தீ நல்லா எரியுதுங்க. நான் போய் வீடு வலிக்கிறேங்க. வீடு வலிச்சிட்டு பார்க்கலாங்க. பாருங்க, வீடு வலிச்சிட்டேங்க. இங்கேயும் கிச்சன் மட்டும் வலிக்கணுங்க. வலிச்சிட்டு பார்க்கலாம். பாருங்க, வலிச்சிட்டேங்க. இதுவும் பாருங்க, எல்லாம் வலிச்சு விட்டேன். கிச்சனுக்குள்ளேயே வலிச்சு விட்டேங்க. தண்ணி அலாசி ஒன்றுங்க. ஷார் குதிரை அலாசிட்டு இருக்கிறாருங்க. என்ன பண்ணுறீங்க? குதிரை அலாசுறீங்களா? சாமானும் கொஞ்சம் இருக்குது, விளக்கணுங்க. தண்ணி தீ கெட்டு போச்சுங்க. மறுபடியும் பற்ற வைக்கணுங்க. அப்புறமேல் பார்க்கலாங்க. சைக்கிள் கழுவுறியா? எதுக்கு சைக்கிள் கழுவுறப்போ? அழகாக இருக்கிறதுக்கா? இங்கே பாருங்க, குதிரை அலாசி காய வச்சிட்டாருங்க. அப்புறம் சைக்கிள் கழுவிட்டு இருக்கிறாரு. குறும்பு ஓவருங்க. லீவ் விட்டாலே இதுதான் வேலை. தண்ணியில் ஆடுறதே வேலை. சாமானை கழுவியாச்சுங்க. பாருங்கள் என்னென்னு வேலை பண்ணுறாருன்னு. அவ்வளோதாங்க, எல்லா வேலையும் முடிஞ்சதுங்க. தண்ணி ஊற்றிட்டு விளக்கு போட்டுட்டு காகத்துக்கு சாப்பாடு வச்சுட்டா வேலை முடிஞ்சதுங்க. பாப்பா தூங்கிட்டு இருக்கிறாங்க. தண்ணி ஊற்றிட்டு பார்க்கலாங்க. குளிச்சுட்டு வரேங்க, பார்க்கலாம். சாமிக்கு பூவெல்லாம் வச்சாச்சுங்க. சாமி
அப்பா எழுந்திரிச்சிட்டாங்க. இங்கே பாருங்க தங்க பொண்ணு. சாமி கும்பிட்டுக்கலாங்க. பாப்பாவை கீழே உட்கார வச்சுக்கலாம். சாமி கும்பிட்டுக்கலாம். சாமி கும்பிட்டாச்சு. தங்கம் தம்பி குளிக்கிறாங்க. சாமி கும்பிட்டேங்க. எல்லா வேலையும் முடிஞ்சுதுங்க. சாமியும் கும்பிட்டாச்சுங்க. காகத்துக்கு சாப்பாடு வச்சுக்கலாங்க. காகத்துக்கு போகலாம். போய் பார்க்கலாங்க. கேட்டு வர சாத்தியிருக்குங்க. இருங்க அப்படியே. சாப்பாடு வச்சாச்சுங்க காகத்துக்கு. பார்க்கலாங்க காகம் வந்து எடுக்குதுன்னு. இங்கே பாருங்கள், இப்போ தான் வச்சுட்டு 2 படிக்கட்டு தாங்க கீழே இறங்கினேன். உடனே 2 வந்துட்டாங்க. 2 பேர் வந்தாங்க. நான் நினைக்கிறேன் இது எங்கள் அப்பாவும் எங்கள் அண்ணனாக தான் இருக்குங்க. பாருங்க வந்துட்டாங்க. எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருக்குதுங்க. சாப்பாடெல்லாம் வச்சாச்சுங்க காகத்துக்கு. வச்சுட்டு ஒரு 2 படிக்கட்டு தாங்க கீழே இறங்கி வந்தேன். உடனே 2 காக்காய் வந்து எடுத்துருச்சுங்க. எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருக்குதுங்க. எங்கள் அப்பாவும் எங்கள் அண்ணனும் வந்த மாதிரி. எங்கள் அப்பா எங்களை சின்ன வயசுல விட்டுட்டு இறந்துட்டாங்க. நான் ஒரு 3வது படித்தேங்க. எங்கள் அண்ணனும் அடுத்த 1 வருஷத்துலேயே இறந்துட்டாங்க. அவ்வளோதாங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.